Blossom Petals channel. விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு சீஸ் இட்லி எப்படி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. மாவை நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலாவை இதில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வச்சு விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இட்லியில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி வரும். அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு இது ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஊற்றுற மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதை இப்படி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நமக்கு பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டு எழுந்திரிச்சுவாங்க. இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணல, இல்லை குழந்தைங்க உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வெறும் சீஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சீஸ் தூவிக்கலாம். இதுக்கு மேலே மாவு ஊற்றிக்கோங்க. மேலே ஊற்றுற மாவு ஃபுல்லாகவே இதை கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இது கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டிங்கன்னா தான் இட்லி நல்லா வேகும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நமக்கு நல்லா வேகி அந்த சீஸ் மெல்ட் ஆகி குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, நல்லா வெந்தப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், சீஸ் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே உள்ளே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஆனால் சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்த்திங்களா? இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இட்லி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஆனால் உள்ளே நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.